வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் அங்காரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று உள்நாட்டு விமான சேவையை நடத்தி கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்த பயணிகள், விமானத்தை செலுத்திய விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் 49 பேர் கொல்லப்பட்டனர். விமானத்திலிருந்து யாரும் உயிர் தப்பவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை ரஷ்யாவின் கிழக்கு பிராந்தியமான அமுர் பகுதியில் நடந்துள்ளது. சைபீரியாவின் இர்குட்ஸை தளமாக கொண்ட ரஷ்யாவின் விமான நிறுவனமான அங்காரா ஏர்லைன்ஸ் இந்த விமானத்தை இயக்கியது. ரஷ்யாவுடனான சீன எல்லைக்கு அருகில் உள்ள டின்டா நகருக்கு அருகே சோவியத் தயாரிப்பு பயணிகள் விமானம் AN-24 விபத்துக்குள்ளானது. கபரோவ்ஸ்கில் இருந்து பறந்து கொண்டிருந்த AN-24 விமானம் டின்டாவை நெருங்கும் போது தரைக்கட்டுப்பாட்டு மையத்தின் ரேடாரில் இருந்து காணாமல் போனது. ஒன்றுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்களுக்கு செல்லும் பல் தரையிறக்க விமான வழித்தடம் அது. ஜெட் விமானம் பிளாகோவெஷ்கில் இருந்து கபரோவ்ஸ் வழியாக டிண்டாவுக்கு பறந்து கொண்டிருந்தது. இப்படியான விமான பறத்தலை விமானத்துறை பரிபாஷையில் மில்க் ரன் என்று சொல்வார்கள். விமான சேவை சொற்களில் மில்க் ரன் என்பது ஒரே ஒரு விமானத்தால் இயக்கப்படும் வழக்கமாக திட்டமிடப்பட்ட பல நிறுத்தங்களை கொண்ட பயணிகள் விமானத்தை குறிக்கின்றது. இந்த விமானம் அதன் இறுதி விமான நிலைய தரையிறங்களுக்கு சற்று முன்பு ரேடாரில் இருந்து காணாமல் போனது. விமானத்தின் உடைந்த பாகங்கள் டின்டா நகரத்தில் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைச்சரிவில் கண்டுபிடிக்கப்பட்டன. டென்டா விமான நிலைய இயக்குநரின் கூற்றுப்படி விமானம் விபத்துக்குள்ளான பின்னர் தீப்பிடித்தது. ரஷ்யாவின் அவசரகால அமைச்சு அது ஏன் தொடர்பை இழந்தது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து குழு விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தூரக்கிழக்கு போக்குவரத்து வழக்கறிஞர் அலுவலகம் தனது வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் விமானம் இரண்டாவது முறையாக தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளானது என்று தெரிவித்துள்ளது. அதாவது விமானம் அதன் முதல் தரையிறங்கல் முயற்சியின் போது ரன்வேயை சரியாக தொட தவறிய பின்னர் மேலேறி இரண்டாவது தடவை தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளானது. ரஷ்ய அவசர சேவைகள் அமைச்சு வெளியிட்ட தகவலின்படி விமானிகள் எந்த அவசர கால அழைப்புகளையும் வெளியிடவில்லை என்று ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணி அதன் தரை கட்டுப்பாட்டு மையத்தின் ரேடாரில் இருந்து மறைந்து போன உடனேயே தொடங்கியது. முதலில் விமானம் தரை கட்டுப்பாட்டு மையத்தின் ரேடாரில் இருந்து மறைந்த நேரத்தில் அது அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மேல் பறந்து கொண்டிருந்ததாலும் அந்த காட்டுப்பகுதி சதுப்பு நிலத்தின் கடினமான நிலப்பரப்பு என்பதாலும் அங்கு செல்வதற்கு மீட்பு பணியாளர்கள் சிரமப்பட்டனர். மலைப்பாங்கான நிலப்பரப்பால் சிக்கலான மீட்பு பணியில் மொத்தம் 149 நிபுணர்களும் 21 பிரிவுகளும் ஈடுபட்டதாக அவசர அமைச்சு வியாழக்கிழமை மாலை உள்ளூர் நேரப்படி டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் பாதை அமைக்கும் வாகனங்கள் மற்றும் கனரக உபகரணங்களை பயன்படுத்தி சம்பவ இடத்திற்கு செல்லும் பாதையை சுத்தம் செய்ததாக அது மேலும் கூறியது. ரஷ்யாவின் அவசர அமைச்சு சமூக ஊடகங்களில் வெளியிட்ட காணொலியில் அடர்ந்த காட்டில் இருந்து புகை வெளியேறுவதையும் தரையில் குப்பைகள் சிதறி கிடப்பதையும் காட்டியது. ஒரு தேடல் ஹெலிகாப்டர் விமானத்தில் எரியும் உடற்பகுதியை தரையில் கண்டதாக கூறியது. ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான செய்தி நிறுவனமான டாஸின் முதல்கட்ட அறிக்கைகள் மோசமான வானிலை மற்றும் கடினமான பார்வை நிலையில் விமானத்தை தரையிறக்குவதில் விமானிகளின் தவறு ஆகியவை விபத்துக்குள்ளான காரணங்களில் அடங்கும் என்று கூறுகின்றன. கடினமான பார்வை நிலை என இவர்கள் குறிப்பிடுவது விசிபிலிட்டி. விமானத்துறை பரிபாஷையில் விசிபிலிட்டி 0 என்பது வெளியே எதையும் பார்க்கும் தெரிவு நிலை மிகவும் குறைவாகவோ அல்லது அடிப்படையில் எதுவுமே தெரியாத நிலையில் இருப்பதை குறிக்கிறது. இதனால் விமானியால் விமானத்திற்கு வெளியே எந்த தூரத்தையும் பார்ப்பது கடினம் அல்லது சாத்தியமற்றது. அதனால் விமானிகள் விமான நிலைய ரன்வே வந்துவிட்டது என்று கருதி விமான நிலையத்திற்கு வெளியே உள்ள மலையுடன் கூடிய அடர்ந்த காட்டு பகுதியில் தரையிறக்க முயற்சித்திருக்கலாம். அல்லது எதிரே ஒரு மலை இருப்பது தெரியாமல் விமானத்தின் உயரத்தை கணிசமாக குறைத்திருக்கலாம். விமான நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இருப்பினும் எந்த ஒரு புலனாய்வும் செய்யப்படாமல் விபத்து நடந்த உடனேயே விமானிகள் தவறு என்று எப்படி கூறுகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக ரஷ்யாவின் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 263 பகுதி 3 கீழ் ஒரு குற்றவியல் வழக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பிரிவு விமான போக்குவரத்து அல்லது விமான போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு விதிகளை மீறுதல், இதன் விளைவாக 2 மற்றும் அதற்கு மேற்பட்டோர் இருந்தால் அது கிரிமினல் குற்றம் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ரஷ்ய அவசர சேவை இலாகாவின் முதல் அறிக்கை விமானத்தில் 2 குழந்தைகள் உட்பட 40 பயணிகளும் 6 பணியாளர்களும் இருந்ததாக கூறியது. ஆனால் பிராந்திய ஆளுநர் வாசிலி ஓர்லோவ் பின்னர் விமானம் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களை ஏற்றி சென்றதாக கூறினார். விமான சேவைகளின் பாதுகாப்பை கண்காணிக்க நிலையான மேற்பார்வையின்படி அங்காரா ஏர்லைன்ஸ் 2025 ஆண்டு ஜூலை மாதம், அதாவது இந்த மாதம் ரோசான் நாட்சரால் கடைசியாக ஆய்வு செய்யப்பட்டது. பறப்பதற்கு பாதுகாப்பான விமான நிறுவனம் என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இது போன்ற சோதனைகள் இருந்த போதிலும் பேரழிவு தரும் நிகழ்வு ரஷ்யாவின் விமான பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தர நிலைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது.
விபத்துக்கு பின்னர் கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களும் உடனடியாக தேடல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக அமுர் பிராந்திய ஆளுநர் வாஸ்லி ஓர்லோவ் டெலிகிராம் சேனலில் தெரிவித்தார். இந்த சோகமான சம்பவம் விமான போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் இன்னமும் பறக்கும் பழைய விமானங்களின் நம்பகத்தன்மை குறித்து சமீபகால எச்சரிக்கையை கவனத்திற்கு கொண்டு வருகிறது. AN-24 என்பது சோவியத் யூனியன் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட விமானம். இது உலகம் முழுவதும் ஏராளமான விபத்துகளில் தொடர்புபட்டுள்ள விமானம். இந்த ரக விமானங்கள் தயாரிக்கப்பட்ட காலப்பகுதி 1959 ஆண்டு முதல் 1979 ஆண்டு வரை. விபத்துக்குள்ளான விமானம் 1976 ஆண்டு ஜனவரி மாதம் 29 பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் அந்த ஆண்டு அதன் முதல் விமானத்தை இயக்கிய ரஷ்யாவின் இன்ஸ்டேட் ஏவியேஷன் கமிட்டி தெரிவித்துள்ளது. இதன் விமானத்திற்கான பாதுகாப்பு சான்றிதழ் 2036 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று டாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விபத்து குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். விமானத்தின் வயது, பராமரிப்பு மற்றும் செயற்பாட்டு சிக்கல்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் இந்த ரக விமானங்கள் இதற்கு முன் விபத்துக்களை சந்தித்தன. இந்த விபத்து உலக அளவில் விமான போக்குவரத்து துறைக்கு ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இன்னமும் பரவலாக பயன்படுத்தப்படும் பழைய விமானங்களுக்கு பாதுகாப்பு விதிமுறைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. பழைய விமானங்களை இயக்கும் விமான நிறுவனங்கள் இன்னமும் அதிக ஆய்வு மற்றும் கூடுதல் மேற்பார்வையை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் அது ரஷ்யாவில் நடக்கும் என்பது சந்தேகமே. உக்ரைன் போர் காரணமாக மேற்கு நாட்டு தயாரிப்பு விமானங்கள் மற்றும் விமான பாகங்களை இறக்குமதி செய்வதற்கு ரஷ்யா மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் போயிங் மற்றும் ஏர்பஸ் விமானங்களையே இயக்க முடியாமல் ரஷ்யாவில் தரையிறக்கி உள்ளார்கள். அதனால் இது போன்ற பழைய சோவியத் விமானங்கள் அங்கு இன்னமும் இயக்கப்படுகின்றன. இந்த விபத்து மற்ற நாடுகளில் பழைய விமானங்களை நவீனமயமாக்குவதற்கும் பைலட் பயிற்சியை மேம்படுத்துவதற்கும் பிராந்திய விமான நிலையங்களில் உள்கட்டமைப்பில் மாற்றங்களை செய்வதற்கும் தொழில்துறை அளவிலான முயற்சிகளுக்கு உதவக்கூடும். பயணிகள் வர்த்தகத்தை திசை திருப்பவும் விமான நிறுவனங்கள் சில ஆறுதலான பாதுகாப்பை காட்டவும் இந்த நேரத்தில் பிராந்திய மற்றும் சிறிய விமான நிறுவனங்கள் மீதான நுகர்வோர் நம்பிக்கை தற்காலிகமாக குறையலாம். மேலும் இது பேரழிவு உலகளாவிய விமான நிறுவனங்கள் தற்போதைய பாதுகாப்பு விதிகளை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கும். இது உலகளாவிய பாதுகாப்பு தரங்களை இறுக்க வழிவகுக்கும். இது போன்ற நிகழ்வுகளால் தூண்டப்பட்ட முக்கிய விஷயம் என்னவென்றால், தொடர்ச்சியான மேம்பாடு மற்றும் விழிப்புடன் கூடிய தொழில்துறை மேற்பார்வை மூலம் பறப்பது பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது. மிக பழைய விமானங்களை இப்போதும் இயக்குவது இப்படியான விபத்துக்கள் ஏற்பட வழிவகுக்கின்றது. இந்த பழைய விமானங்களின் நவீன தரையிறக்கல் தொழில்நுட்பங்கள் ஏதும் கிடையாது. விமானிகள் தமது கண்களால் ரன்வேயை பார்த்து தரையிறக்கும் பழைய கால தொழில்நுட்பமே இவற்றில் உள்ளது. அது மனித தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பை பெரிதும் அதிகரிக்கும்.